நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் பெண்கள் காலை தியானத்தின் மூலமாக சகோதரிகளை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக நம்ம என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்போ இந்த வசனத்தினுடைய மேல் பகுதி, இதனுடைய ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் மோசேயிடம் சொல்கிறார் அப்படின்னால நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிந்த வசனங்களாய் அது காணப்படுகிறது. காரணம் என்னன்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்திரத்திலே வழிநடத்தி வரும் பொழுது அவர்களுக்கு இறைச்சி வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை மோசேயிடம் அவங்க முறையிடுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது சாப்பிட்ருப்போம் அப்படின்னெல்லாம் சொல்லி அவங்க தன்னுடைய இருதயத்தில் அலட்சியப்படுத்துகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். அப்போது அந்த நிமிஷத்தில் தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மோசே இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று சொல்லி. இங்கே ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தருடைய கை குறுகி இல்லை அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, என் வார்த்தையின்படி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் சகலமும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மோசே அழைக்கப்பட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு இது புது அனுபவமாய் தெரிகிறது. அப்போ அதனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு முறுமுறுப்பு இருக்கிறது. ரெண்டாவது, அவங்களுடைய எதிர்பார்ப்பு நடக்கவில்லை, லேட் ஆகுது. அப்படிங்கும்போது இருதயத்தில் ஒரு அலட்சியம் உண்டாகிறது. அப்போது 6 லட்சம் பேர் என்னிடத்துல இருக்காங்களே, அப்போ இவங்களுக்கு ஆடு மாடுகள் அடித்தாலும் பத்தாது, சமுத்திரத்தில் இருக்கிறவைகளை கொண்டு வந்தாலும் பத்தாதே அப்படின்னு சொல்லி மோசே நினைக்கும் போது தான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் போதுமா? ஆண்டவருடைய அந்த மகத்துவத்தை பிற்பாடு அது வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். அவர் யார் என்பதையும் அவருடைய வல்லமை என்ன என்பதையும் காண்பித்து கொடுத்தார். அந்த பாளையத்தை சுற்றிலும் அவர்களுக்கு இறைச்சி உண்டானது. அது தேவனுடைய கோபமாயும் அங்கே காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய கை ஒரு நாளும் குறுகி போனது அல்ல. அவருடைய கரம் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய கரமாய் இருக்கிறது. சில வேளைகளில் நம்மளோட வாழ்க்கையில் கூட ஜனவரி மாதங்கள் 31 நாளும் நம்மளை விட்டு கடந்து போகும்போது சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கலாம். அப்போ அது நடக்காத போகும்போது சரி, இந்த பிப்ரவரி மாதத்திலேயாகி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கும் ஏற்படுகிறது. வழக்கமாக எல்லாருக்கும் ஏற்படும். அது படிக்கிற பிள்ளைகளுக்கானாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கு, ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விருப்பங்களும் ஒரு நிராசையும் இருதயத்தில் தோன்றுவது அது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நினைத்தால் எல்லாத்தையும் சாதித்து கொடுக்க முடியும். அதை தான் நம்ம கீழே உள்ள வசனங்கள்ல பார்த்தோம். அந்த காடைகள் எல்லாம் பாளையத்தை சுற்றி நிறைய இருந்ததை குறித்து பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், ஜெபித்து கிடைக்காமல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் டிலே ஆகுதுன்னா கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அதில் அவர் செய்ய வல்லமை உடையவராய் அவர் காணப்படுகிறார். அப்போ கர்த்தரின் கை ஒரு நாளும் குறுகி போனது இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி ஏசாயா 52 கூட நம்ம பார்க்கும்போது, மனிதன் பாவம் செய்யும் போது ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகிட்டோ, விடுவிக்க கூடாதபடிக்கு பலன் இல்லாமல் போயிட்டோ அப்படின்னு. அப்போ ஒரு மனிதன் பாவத்தின் நிமித்தமாக படுகுழியில் விழுந்திருக்கும் போது கூட கர்த்தருக்கு என்ன பலனா இல்லாமல் இருக்கிறது? அவர் பலனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலி என்று சொல்லி அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப அவர் குழியில் இருக்கிற ஒரு மனிதனை தூக்கி விடுவதற்கு போதுமான பலனுடையவராய் இருக்கிறார். ஆகவேதான் நம்மளையும் ஆண்டவர் பலப்படுத்து, என் பலன் உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவர் விடுவிக்கிறவருக்கும் போதுமானவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதத்தின் கரமாய் இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்
33வது வசனத்துல இவ்வளோ பேருக்கு எங்கிருந்து ஆகாரம் கொடுக்க முடியும், அப்படி திரளான ஜனங்கள் இருக்கிறார்களே, அவங்களுக்கு திருப்தி வருவதற்கு வனாந்திரத்துல நமக்கு எப்படி அப்பம் அகப்படும் அப்படின்னு சொல்லி சீசர்கள் கேட்கிறதான வேலைகளில வசனம் 36ல சொல்லப்படுகிறது, 7 அப்பமும் சில சிறு மீன்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார், மீதி 7 கூடை எடுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சிலுவைக்கு மரணத்துக்கு அப்புறமாக நம்மள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அங்க என்ன இருக்கிறது? கொஞ்சம் மீனும் 7 அப்பமும் இருக்குது. அது தேவனுடைய கரத்துல நம்ம கொடுக்கும்போது அது என்ன ஆகிறது? எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு 7 கூடை நிறைய எடுக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கரம் அவருடைய கரத்துல நம்ம கொடுக்கும்போது, நம்ம எந்த ஒரு விஷயமானாலும் சரி கர்த்தருடைய கரத்துல கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா அதை ஆசீர்வாதமாக்கி தருகிறார். நம்ம ஒரு வேலை துவங்கும் போதானாலும் சரி, நம்ம ஒரு திருமண காரியங்கள் நடத்துறதானாலும் சரி, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்த்துற காரியங்களான எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு எந்த காரியத்துல குறைவுபடுகிறது என்று நாம் நினைக்கிறோமோ, ஒருவேளை நம்மளுடைய ஆத்மாவில் நம்மளுடைய ஆவியில அந்த அந்த அன்பு குறையுது, சமாதானம் குறையுது, சந்தோஷம் குறையுது, இது எதுவா இருந்தாலும் சரி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்கலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப பக்தன் இப்படியாக பாடுகிறார். நம்மளுடைய பாட்டு புஸ்தகத்துல கர்த்தரின் கை குறுகவில்லை என்று சொல்லி பாடுகிறார். அப்ப அவர் அந்த சரணத்துல வருகிற வார்த்தை, விசுவாசியே நீ என்ன செய்யாதே, பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தேவன், அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கும்போது நீதிமானாகிய நீங்களும் நானும் பிழைப்போம் என்கிறதான வார்த்தையை கர்த்தர் இந்த மாதங்களிலே நமக்கு என்ன செய்கிறார்? மறுபடியுமாக நினைவுபடுத்துகிறார். ஆகவே விசுவாச பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருடைய சொந்த பிள்ளைகளாகிய நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளை அல்லாதவர்களும் இதை கேட்பார்களானால் அவர்களும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவரண்டை வருகிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தின் கரம் எப்பொழுதுமே நீட்டப்பட்டு இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை துதித்து ஆராதிப்போம். அவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.